ஒரே காமெடிங்க அவரு கூட. இத்தனை நாளாக சாமி கும்பிட வந்துட்டு திடீர்னு எல்லாம் தூங்குறாங்க. நைட் ஷிஃப்ட் முடிச்சு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்து காலைல ஷிஃப்ட் வேலைக்கு போகக்கூடியவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. திடீர்னு புகையை போட்டு சாம்பிராணி அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சாம்பிராணியில் வந்துட்டு போட்டு புகையாக பண்ணிட்டு லேப்டாப்பில் சாமி பாட்டை போட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பயங்கரமாக சந்தனத்தை மூஞ்சி ஃபுல்லாக பூசிட்டு, அவங்க பர்மா ஸ்டைலில் அப்படி பூசிக்குவாங்களாம். அவங்க முழுக்க சந்தனத்தை பூசிட்டு எப்படி சொல்கிறது, ஓகே அவருக்கு மனசில் பட்டிருக்கு நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி. சாமி கும்பிட்றதுக்கு என்ன டைம் ஆனாலும் திடீர்னு திடுதுப்புன்னு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இப்படி ஒன்றும் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம வேலைக்கு வந்துட்டோம். இன்னும் 3/4 மணி நேரம் டைம் இருக்குது வேலைக்கு போகிறதுக்கு. 1 மணி நேரமே இருக்குது. வீடியோ எடிட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இன்றைக்கி நைட்டு அப்லோட் ஆகணும் அந்த வீடியோ. அதை ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு அப்படியே வேலைக்கு இறங்கிடுவோம். நல்லா தூக்கம். வேலை ஆரம்பிக்க போது வீடியோ எடிட் பண்ணிவிட்டு ஒரு நெஸ்காஃபி ஒன்று குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிப்போம். கடையில் தான் உட்காந்துருக்கேன். அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக டேபிள்ஸ், பெரிய கடை. இந்த பக்கம் கடைக்கு உள்ளேயும் நிறைய டேபிள்ஸ். எல்லாத்துக்கும் ஒரே கூரிங் மாஸ்டர் தான், அது நான் தான். பழைய கடையில் ஒரே ரொட்டி மாஸ்டர், அது நான் தான். காலையில் பரவாயில்ல, ஆனால் அங்கே சம்பளம் கம்மி. அவ்வளோ ஹெவியாக வேலை பார்த்து இங்கே இவ்வளோ ஹெவியாக வேலை பார்த்து அதுக்குண்டான சம்பளம் கிடைக்கிது, அதுக்குண்டான மரியாதை கிடைக்கிது. ஏன் எங்கள் ஓனரே நேற்று என்ன சொன்னார், நீங்கள் நல்ல பொருளை வேலை பாருங்க, உங்களுக்கு தேவையானதை நான் பண்ணித்தரேன், உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பார்ப்போம், வேலை பார்ப்போம். கைகள்லாம் அப்படி மறுத்து போன மாதிரி இருக்கு. இன்னும் இந்த பக்கம் கலவர பூமியில் காற்று வாங்க வந்தீங்களா? கலவர பூமியில் காற்று வாங்க வந்தேனா? இங்கே பைப்பு வந்தால் ரத்தம் தானே வரும். என்னோட வீடியோஸை சில பேர் வந்து தொடர்ந்து பார்க்குறீங்க, அவங்களும் கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியுது. நேற்று லியோ கமெண்ட் பண்ணிடுறான் என்னோடய வீடியோவில். லியோனா வாங்க பேசலாம் லியோ, அந்த பையன் விக்னேஷ். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஓ, இவனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ நம்ம வீடியோவை. ஏன்னா அவன் பண்ண கமெண்ட் அப்படி. அப்போது நீங்கள்லாம் கமெண்ட் அப்போ எனக்கு தெரியாதவங்க சில பேர் என்னோடய வீடியோஸ் பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு ஹாய்னாலும் ஒரு மெசேஜ் போடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ வந்துட்டு சில பேரை வந்துட்டு கவர்ற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்குன்னு ஒரு 5-6 பேர் தொடர்ந்து பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, இது வரைக்கும் எனக்கு தெரியாமல் பார்த்துட்டு இருப்பீங்கள்ல, எனக்கு தெரியாதுல்ல நீங்கள் தான் டெய்லி பார்க்குறீங்கன்னு. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கப்பா. கமெண்ட் பண்ணால் தானே எனக்கு தெரியும். கடைக்கு பேக் சைடில் உட்காந்துருக்கேன். கிச்சனில் எல்லாம் சமையல் மாஸ்டர் பந்தாரிங்கெல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நான் இப்போ வந்துட்டு வேலை முடிஞ்சிச்சு, உட்காந்துருக்கேன். இங்கே வந்து என்னோடய லாங்குவேஜே மாறிடுச்சு. அப்படியா, சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு தெரியாதுல்ல, சொல்லியிருந்தால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய லாங்குவேஜே மாறிடுச்சு. ஏன்னா இங்கே நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறாங்க. அப்படியே இங்கே வந்து அவங்க கூட பேசி மாறிடுச்சு. இப்போ திருப்பூர்லலாம் நிறைய பாஷைகள் கலந்து பேசணும்னு வச்சுக்கலாம். எங்கள் ஊரில் வேறு, திருப்பூரில் வந்துட்டு இந்த கோயம்புத்தூர் பாஷை அப்படி தான் பேசி பழக்கம். இங்கே வந்து அப்படியே நான் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவேன். திருப்பூரில் நிறைய மக்கள் இருக்காங்கல்ல, வேறு ஸ்லாங் உடைய மக்கள் இருக்காங்க. அவங்க ஊரெலாம் பேசி அப்படி டக்குன்னு அவங்க கூட பேசும்போது அந்த லாங்குவேஜ் வரும். இங்கே அது போல் தான் வருது. இங்கே வந்துட்டு இப்போது ஒரு பையன்கிட்ட வேலை செஞ்சுட்டு வந்தேன். அவன் வந்துட்டு கிச்சனில் வேலை செய்யக்கூடிய பையன், கைபந்தாரி வேலை பார்க்குறான், சின்ன பையன். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்த மாதிரி இருக்கு அவனை பார்க்கும்போது. அந்த பையன் பார்க்க கருப்பாக இருக்கான், ஒல்லியாக குட்டியாக இருக்கிறான். அவன் வந்துட்டு அப்போ அவனை தான் பார்த்துட்டு இருக்கான், காய் வெட்டிகிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு கருப்பு தான் கூப்பிடுவாங்க. அவனை பார்த்தா முரளி மாதிரி இருக்கும். அப்படியே கண்ணெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் கருப்பாக இருப்பான். முரளி இருக்கார்ல, அவரை மாதிரி இருப்பான் பார்க்குறதுக்கு. அடுத்தது அவன் பேசுகிறது எப்படி திரும்ப இருக்குது. இந்த அதாவது இது எங்கன்னு கேட்பாங்க.
க்ளவுஸ் எங்கன்னு கேட்பாங்க, காலுக்கு இது போடலன்னு கேட்பானுங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசுகிறான் அவன். ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் 2 விஷயத்தை மென்ஷன் பண்ணணும். நேற்று வந்துட்டு இந்த பர்மாக்காரரை பற்றி நான் பேசியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி நீங்கள் யாராவது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்டார். நான் ஒரு வீடியோ எடுத்தேன்ல, எதுக்கு எடுத்தேன் என்ன இதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் என்கிட்ட நீ கேட்டாருங்க, என்னப்பா ஏதோ லைவில் அப்லோட் பண்ணிய வீடியோ எடுத்து யாராவது கேட்டாங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்குறாரு. நான் என்னென்னு சொல்கிறது, வீடியோ மட்டும் பார்க்குறீங்களே, அதை கமெண்ட் பண்ணால் தானே நான் வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்ல முடியும். பார்த்தீங்களா, நேற்று அந்த பர்மாக்காரரை சாமி கும்பிட்றதை பற்றி பேசியிருந்தேன் நேற்று வீடியோவில். யாருமே எதுவுமே சொல்லலை. சொன்னால் தானேப்பா நான் அவங்கள்ட்ட இது போல் என் சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்கன்னு சொல்லி சொல்ல முடியும். நான் அப்போ தான் யோசித்தேன். அவர் 2-3 டைம் கேட்டார். 2 டைம் ஸ்கிப் பண்ணேன். 3ஆவது டைம் நானாக அவர் போய் சொன்னேன், உண்மையே சொன்னேன், உண்மை கலந்த போய். விக்ரம்னு சொல்லிட்டு நான் பழைய கடையில் வேலை செஞ்ச பையன் இருக்கான்ல, அந்த பையன் எனக்கு கால் பண்ணி அவன் வந்துட்டு பேசினான். நான் உன்னோட வீடியோஸ்லாம் டெய்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதை அப்படியே அடிச்சு விட்டான் அவர் கூட மிக்ஸ் பண்ணி, அவரை பற்றி கேட்டுற மாதிரி. ஓகே, அவன் வந்துட்டு சொல்லியிருந்தான். ஃபோனை அட்டன் பண்ணோடனே என்ன எப்படி போயிட்டுருக்கு வேலைலாம் அப்படின்னோடனே, சாவடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா. நான் சொன்னேன், என்னடா சாவடியா, இந்த வார்த்தையை எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ சொன்னது தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அதெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து 2 வருஷம் வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு திரும்பவே மலேசியா வந்துட்டேன். நீ இன்னும் அங்கே உட்காந்துட்டு இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்க சாவடின்னு. நான் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன் டைலாக எங்கிட்டே போடுறாங்க சாவடி அப்படின்னு சொல்லி. சாவடி வேலையாக போயிட்டுருக்கான். அதே இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணணுமா, வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணி சொல்லணுமா, அதை அவன் வந்துட்டு நாளைக்கு அப்லோட் ஆகும்போது இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குவானா. நம்ம விக்ரம் தம்பி இது போல் ஃபோன் அடித்து சாவடி வேலை போயிட்டுருக்குன்னு எங்கிட்டே சொல்கிறான். நம்மக்கிட்டே போடுறானேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இந்த நாள் வேலை முடிஞ்சிச்சு. எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் இந்த நாளை கடந்துட்டேன். இந்த வேலை செய்கிற இடத்துல அரசியல்னு சொல்லியிருக்கிறேன்ல, இங்கே வந்துட்டு ஓனர்களே களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க, அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு நான் வந்தப்போ சொன்னேன். இங்கேயும் இருக்குதுப்பா அரசியல். உண்மையாக நேர்மையாக உழைச்சோம்னாலே மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, சும்மா பொறாமைகள். ஆனால் அதெல்லாம் வச்சு நம்மளை எதுவும் பண்ண முடியாது, அதை பார்த்துக்கலாம். இந்த நாள் ஆரம்பிக்க போது மணி இப்போ காலையில் 8 மணி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரியன் உதிக்க போகுது. ஆனால் நம்ம இந்த நாளை முடிக்க போகிறோம். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்ன மாதிரி. ஓகே, பார்த்து பத்திரமா இருங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நேற்று வீடியோவில் அந்த பர்மாக்காரரை பற்றி யாருமே எதுவுமே சொல்லலை. ஸோ சேட் அட் த மொமெண்ட் ஒன்றும் பரவாயில்ல, விடுங்க, பார்த்துக்கலாம்.